schools, sir. You know, so many things. Not only PMC school, there are a lot of things. They are politically motivated. They are not for the welfare of Tamil Nadu. It's a very big issue in Tamil Nadu, sir. Yes, it's unfortunate. It should not happen. It should not. Because they are politically motivated, they are doing mischief. Nearly 2,000 crore. I know. But they have to come to the terms of the Indian Constitution. How can they think they are above Constitution? What are the rules, sir? What they have come, sir? They have to accept the national education policy in later spirit. Yes, it's new education policy. All part of countries accepting that. Why they will not accept? Because they have a political motivation. Are they against some Tamil language? NEP is saying the local language will be the primary language of NEP. Are they opposing that? ஓகே, அன்பார்ந்த தமிழக மக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழகத்தில் தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க வேணும், அப்போ தான் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு பேட்டியில் சொல்லியிருக்காப்புல. இன்னொரு விஷயம் அதில் சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குச்சு அப்படின்னு ஒரு பொய்யவும் சேர்த்து சொல்கிறான் அந்த சங்கி. ஏன் பொய்ன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும், மேற்கு வங்காளமாக இருக்கட்டும், கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இருக்கட்டும், எல்லாம் சமீபத்தில் வந்த யூஜிசி விதிகள் தேசிய கல்விக் கொள்கை எதிர்த்து சட்ட தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி தேசிய கல்விக் கொள்கையை மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கிச்சு, தமிழ்நாட்டு ஏன் ஏற்றுக்கல அப்படிங்கிற பொய்யை சொல்கிறாங்க. ரெண்டாவது, தமிழ்நாடும் ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டால் நாங்கள் நிதியை தருவோம் அப்படின்னு பகிரங்கமாக மிரட்டுறான். இது மிகப்பெரிய ஒரு அநீதி. ஏன் நான் இதை ஒரு மிரட்டல் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளுடைய வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு ₹1 நம்ம பணம் கொடுத்தா 29 பைசா மத்திய அரசு நமக்கு திரும்ப தருது, ஒன்றிய அரசு. அப்போ இந்த வரிப்பணம் என்பது மக்களுடைய கல்விக்காக, பல்வேறு வளர்ச்சிக்காக, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எடுத்துங்க, மருத்துவமனைகள் எடுத்துங்க, பல்வேறு சாலை உள்கட்டமைப்பு வசதிலாம் எடுத்துங்க, இதுக்கெல்லாம் நம்ம மக்கள் கொடுத்த வரிப்பணத்திலேருந்து மாநில அரசு திரும்ப நமக்கு இதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு, ஒரு சேவையாக செஞ்சுருக்கு. எப்படின்னா நமக்கான வேலையாட்கள் என்று அந்த அடிப்படையிலேருந்து இதை செஞ்சுருக்காங்க. இப்போ ஒன்றிய அரசு குறுக்கால வந்துட்டு என்ன பண்ணுறான், கடந்த 10 வருஷமாக ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டத்தை நான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்துக்கெலாம் வரி நீ எதாவது பண்ணிக்க, எனக்கு வரி கொடு அப்படின்னு தடாலடியாக ஒரு சட்டத்தை போட்டு இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி நம்ம சாதாரண உழைக்கும் மக்களுடைய வரிப்பணங்கள். இதெல்லாம் 1.5 லட்சம் கோடி வாங்குகிற இவன் நமக்கு திரும்ப பணம் கொடுக்கணும்னு கேட்டால் நம்ம பணத்தை நமக்கு தராமல் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய சர்வ சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தில் 2152 கோடியை அதில் ஒரு பகுதி என்ன பண்ணியிருக்கான், ஒரு வளர்ச்சியும் இல்லாத உத்தரப்பிரதேசத்துக்கு, ராஜஸ்தானுக்கு, பீகார் போன்ற மாநிலத்துக்கு இவனை பிரித்து கொடுத்துட்டு நம்ம நிதி கேட்டால் அற்பத்தனன்னு இந்த அருவி கெட்ட நாய் கூமுட்டை பேசிகிட்டு இருக்கான். இது எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு என்ன தகுதி இருக்குது பிஜேபிக்கு? குறுக்கால ஜிஎஸ்டிங்கிற சட்டத்தை போட்டு நம்மளோட வரியை பறிச்சுட்டு இன்றைக்கி நமக்கு அதை எதுவும் செய்யாத, நான் பார்த்துக்கிறேன், மாநிலம் நீ விளைக்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கட்சிகள் தேவையில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு குறுக்கால வரானா? இவனுக்கு எதாவது தகுதி இருக்கா? தமிழ்நாடுடைய இன்றைய வளர்ச்சி என்ன? இன்றைக்கி தமிழ்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் போல கல்வியில், பொருளாதாரத்தில், வேலைவாய்ப்பில், பெண்கள் பாதுகாப்பில், கிராமம் சார்ந்த வேலைவாய்ப்பில், தனிநபர் வருமானத்தில், இப்படி பல்வேறு விஷயங்களில் ஒரு ஆலமரமாக பறந்து விரிந்து இந்த எல்லாத்தையும் உருவாக்கி தந்திருக்கு கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக. அப்போ இதை எப்படி நம்ம ஒழிக்கலாம், இதை எப்படி அடியோடு ஒழிச்சு கட்டுறதுக்கு எப்படி, அதுக்கு என்ன நம்ம நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்பது தான் இந்த ஆலமரத்தை ஒரு விஷத்தை வச்சு, அதனுடைய வேர் பகுதியில் விஷத்தை வச்சா என்ன ஆகும், மரம் பட்டு போகும்ல, அந்த பட்டு போகக்கூடிய நடவடிக்கை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ நீங்கள் வெட்டி அந்த மரத்தை அகற்ற முடியும்? விஷத்தை போட்டால் முடிஞ்சு போச்சுல. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நடக்குது. என்னவா நடக்குது? கல்விக்கான நிதியை தரமாட்டேன்னு சொல்கிறான். அப்போ இவன் உருவாக்குற கல்விக் கொள்கை என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கிற ஐஐடி இயக்குனர் மாட்டு மூத்திரம் குடித்தா உடம்பு சரியாக போயிடுன்னு மெத்த படித்த ஐஐடி இயக்குனர் சொல்கிறான். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய படிப்பறிவு இல்லாத உழைக்கும் மக்களுடைய அந்த பண்பாட்டு அறிவு என்னன்னு உனக்கு தெரியுமா? மாட்டு சாணத்தை வீட்டில் வாசலில் தெளித்தா நோய் நொடி வராதுன்னு செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மாட்டு கோமியத்தை பஞ்சகவியமாக மாற்றி தமிழகத்தினுடைய விவசாய தொன்மையில் முக்கியமானது பூச்சிக்கொல்லி மருந்தாக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு பினாயில் மூல ஒரு பூச்சிக்கொல்லிக்கு மருந்தாக தயாரிக்கக்கூடிய
பஞ்சகாவியம் போன்ற இந்த மாட்டு மூத்திரத்தை நீ நேராக எடுத்து குடி, உடம்பு சரியாக போயிடும். மாட்டு சாண குளியல் போடு, கொரோனாவிலேருந்து நீ பொழைச்சிக்கலாம். மாட்டு சாணத்தை தின்னு அப்படின்னு நீ வட மாநிலத்தில் பல சின்ன சின்ன ரீல்ஸ் வீடியோவாக வந்துட்டுருக்கு. அப்போ இதுதான் இவன் கல்விக் கொள்கையாக இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இஸ்ரோ மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்கிறோம். நிலாவில் காலம் ஒன்றுச்சு கையை வச்சுன்னு ஏதோ வித்தெல்லாம் போட்டு காட்டுறானுங்க. இதுதான் நான் அறிவியல் வளர்ச்சின்னு பேசுகிறானுங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், போயிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அந்த ராக்கெட்டு மாடலை வச்சு பூஜை பண்ணாதான் அது நல்ல முறையில் போயிட்டு விண்வெளியில் லேண்ட் ஆகும் அப்படிங்கிற படித்த அறிவியலாளர்களாக இருக்கக்கூடியவ, படித்த அறிவியல் சார்ந்த இயக்குநர்களாக இருக்கிற இவனுங்க எப்படி இருக்கான்னா முட்டாளாக இருக்கான், அடிமுட்டாளாக இருக்கான். அந்த மாதிரி அடிமுட்டாளான கல்வியை நீனும் படிச்சுக்க. நீனும் படித்து என்னவாக இருக்கணும், முட்டாளாக தான் இருக்கணும், அறிவாளியாக இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண உழைக்கும் மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட எந்த அளவு அறிவுபூர்வமாக இருக்காங்க, எந்தெந்த விஷயத்தை எப்படி அணுகணுங்கிறது இருக்காங்க. ஆனால் இவன் சொல்வது என்ன, நீ படித்தாலும் முட்டாளாக இருக்கணுங்கிறது தான் சொல்கிறான். அப்போ அதுதான் அந்த கல்விக் கொள்கையாக நீ கொண்டு வந்து நிற்கிது. நம்மளுடைய வரிப்பணம், நம்மளுடைய உழைப்பு, இது எல்லாம் நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணங்க. நம்ம பாக்கெட்டில் பணத்தை எடுத்துக்கிட்டு உனக்கு நான் தர முடியாது, நான் சொல்கிறத நீ செய்டா அப்படின்னு நம்மளை ஒருத்தர் கட்டாயப்படுத்தினா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் சம்பாரித்து வச்சுருக்க பணத்தை பக்கத்தால் வீட்டுக்காரன் வந்து பணத்தை எடுத்துகிட்டு நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும், இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு அவன் கட்டாயப்படுத்தினா நம்ம ஏற்றுக்க முடியுமா? எது சண்டை போட மாட்டோமா? இவனுக்கு என்னங்க தகுதி இருக்குது? தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ந்துருக்கிற வளர்ச்சி ஏதாவது ஒரு மாநிலத்தை அவனால் காட்ட முடியுமா? இந்தியாவில் இருக்கிற கடந்த 10 ஆண்டுலாம் இவன் வளர்ச்சின்னு சொல்கிறான். எது இவன் வளர்த்து வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன மாதிரி வளர்ச்சின்னு தெரியுமா? மசூதியை இடிக்கணும், அங்கே அயோத்தி கையில் கட்டணும், மத கலவரங்களை பண்ணணும், சாதி கலவரங்களை பண்ணணும். இன்னொரு பக்கம் பழங்குடி மக்கள் மலைகளை பாதுகாக்கிறாங்களா, அவங்கள அடித்து அவங்களுக்குள்ள பிளவு ஏற்படுத்தணும். இதை போன்ற செயல் தான் அவன் வளர்ச்சின்னு சொல்கிறான். அறிவியலை ஏற்றுக்கக்கூடாது. பிற்போக்குத்தனங்களை மகாபாரதம், ராமாயணம் போன்ற கற்றுக்கதைகளை பாடமாக படிச்சுக்க. பிள்ளையார் பிளாஸ்டிக் சர்ஜரி, புஷ்பவாகனம் இப்படி பறந்து போகிறது, இந்த சாவர்கர் இவருக்கு ஒரு பறவையிலேருந்து பறந்து வந்தார் இப்படின்னு புராண இதிகாச வரலாறு இல்லாத கதைகளை தான் இவன் பாடக்கொள்கையாக கல்விக் கொள்கையாக கொண்டு வந்து திணிக்கிறான். ஆனால் தமிழ்நாடு அப்படியா இருக்குது? இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வரி வாங்கி இங்கே இருக்கிற மக்களுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகளை, பள்ளி வசதிகளை, உயர்கல்வியில் கிட்டத்தட்ட இந்தியாவிலே நம்பர் 1 51% உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது இங்கே இருக்குது. அப்போ இப்படி பல வகையில் வளர்ச்சி அடைந்து முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு. இப்படி ஒரு மாநிலத்தை நீ இந்தியாவில் ஏதாவது ஒன்று காட்ட முடியுமா? வறுமை ஒழிப்பாக இருக்கட்டும், பஞ்சமாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று எடுத்துக்காட்டு. நீ அதை காட்டி இதுதான் அதே மாதிரி பீகார் மாதிரி இருக்குது, உத்தரப்பிரதேசம் மாதிரி இருக்குது அப்படின்னு பிஜேபி கும்பல் இதை எடுத்து காட்டி நான் இந்த வளர்ச்சி தான் எல்லாரும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உனக்கு திராணி இருக்கா, அருகதை இருக்கா, உனக்கு என்ன இருக்குது? அப்போ இப்படி தான் இந்த பிஜேபி கும்பல் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் சீரழிக்கணும். அதில் தமிழ்நாடு என்பது எல்லா வகையிலும் முன்மாதிரியாக இருக்குது. என்னென்ன முன்மாதிரியாக இருக்குது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுடைய திட்டங்களுக்கு, எப்படி கார்ப்பரேட் சார்ந்த திட்டங்களுக்கும் சங்கிகளுடைய திட்டங்களுக்கு, இங்கே இருக்கிற மீத்தேன் டெல்டா, தமிழகத்துக்கே சோறு போடக்கூடிய டெல்டாவில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி அமல்படுத்த முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். 20 ஆண்டுகள் மேலே அதுக்கான போராட்டம் ஒரு பக்கம் போடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்டெர்லைட், இன்றைக்கி ஸ்டெர்லைட்டில் அந்த போராட்டம் நடந்து ஆலை திறக்க முடியாத நிலைமை. பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான், கார்ப்பரேட் வளர்ச்சி வேணும்னு சொல்கிறான். டங்ஸ்டன் மதுரையில் இன்றைக்கி எல்லா மக்களும் சாதி கடந்து மதம் கடந்து ஒற்றுமையாக நின்று போராடி வெற்றி அடைச்சிருக்காங்க. இங்கே பரந்தூரில் கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் மேலே அந்த மக்கள் எதிர்த்து போராடுறாங்க. இதெல்லாம் யாருடைய திட்டம்? கார்ப்பரேட் முதலாளிகளுடைய திட்டம். கார்ப்பரேட் அடியாலாக இந்த நாய் இருக்குது. இந்த நாய் என்ன பண்ணுறான், கீழே இந்த திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு ஒரு பக்கம் மத கலவரத்தை நடத்துறது, காவி சம்பந்தமான கருத்துக்களை இங்கே திணிக்கிறது அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, இந்து ராஷ்டிரம், அகண்ட பாரதம்னு ஒரு திட்டம் இருக்குது. அப்போ காவிகளுக்கு ஒரு திட்டம் இருக்குது, கார்ப்பரேட் நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்குது, இயற்கை வளங்களை எல்லாம் அவன்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி. அப்போ இதற்கு யார் தடையாக இருக்கா? ஒட்டுமொத்த இந்தியாவுடைய 29 மாநிலம் யார் தடையாக இருக்கான்னா தமிழ்நாடு தடையாக இருக்குது. ஒரு பக்கம் சுயமரியாதை, பகுத்தறிவு, அறிவியல் பூர்வமான சிந்தனை, கல்வி முறை இப்படின்னு பல்வேறு விஷயங்களில் முன்மாதிரியாக இருந்து இவனுடைய திட்டத்தை, காவி சார்ந்த திட்டங்களை எதிர்க்குது, கார்ப்பரேட் நலன் சார்ந்த திட்டங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெறுது. அப்போ தமிழ்நாடை என்ன பண்ணலாம், அதை அடியோடு ஒழிச்சு கட்டலாம். அப்போ அங்கே இருக்கிற கட்டமைப்பு எல்லாத்தையும் சிதைக்கலாம். அப்போ அதுக்கு இவன் குறுக்கால ஜிஎஸ்டிங்கிறது சட்டமாக அவன் கொண்டு இன்றைக்கி வரி வசூல் பண்ணி நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு கல்வியை ஒழிப்பதற்கு தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூஜிசி மூலயமா வரைவு திருத்த அறிக்கை, தமிழக பள்ளி கல்விக்கான நிதி ஒதுக்காதது, புதிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக கொண்டு திணிப்பது, துணைவேந்தரை நான் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நியமனம் பண்ண முடியும்னு ஒன்றிய அரசு ஆளுநருடைய அதிகாரத்துக்கு உட்படக்கூடிய பல்வேறு திருத்தங்களை நீ கொண்டு திணிக்கிறான். இப்போ நீட் போல் பல நுழைவுத் தேர்வுகளை இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலயமா அவன் நாளைக்கு கொண்டு வருவான்.
3வது 5வது 8வது எல்லா உயர்கல்விக்கும் நீங்கள் வந்து நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு எழுதினாதான் படிக்க முடியும். 6வதுல போய் தொழிற்கல்வி படிக்கலாம். இப்படின்னு இந்த வளர்ச்சி நமக்கு நீங்கள் சுதந்திரம் பெற்றதுலேயும் தமிழகம் அடைந்த வளர்ச்சி இருக்குல்ல, அந்த வளர்ச்சியை மீண்டும் பின்னோக்கி நகர்த்துவது தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ வட மாநிலத்திலேருந்து பல பேர் இங்கே வந்து தமிழ்நாடு ஏதோ சொர்க்கம் அப்படின்னு வந்து வேலை செய்ய வந்துட்டு இருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தமிழ்நாடை வட மாநிலம் மாதிரி ஆக்கிறதுக்கு பார்க்குறான். அப்போ இவனுங்களுடைய திட்டத்துக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள், இங்கே அந்த அளவு கல்வி அறிவு இருக்கிறது. இதை அடியோடு ஒழித்து கட்டணும் என்பது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது. மரத்தை வெட்டுற கோடாரியா மாறிடாத அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படி யார் இருக்காங்க அப்படின்னா இந்த சங்கி கும்பலில் நிர்மலா சீதாராமன் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வளர்ந்து இந்த சமூக அறிவு பெற்று அங்கே சங்கி கும்பல்கிட்ட போய் என்ன பண்ணுது, வருஷம் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் தமிழ்நாட்டை எப்படி புறக்கணிப்பது, தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை எப்படி மறுப்பது, நம்மள்கிட்டேருந்து வாங்கின வரியை நமக்கு தராமல் மற்ற மாநிலத்துக்கு செலவு பண்ணலாம், கார்ப்பரேட் முதலாளிக்கு செலவு பண்ணலாம், அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ அப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு ஒரு மர கோடாரியாக யாருக்கான நிம்மி மாமி நிர்மலா சீதாராமன் இருக்கு. இதோட சேர்ந்து இன்னைக்கு சங்கி கும்பல் ஆளுநர் ரவியாக இருக்கட்டும், தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை எப்படி அழிக்க முடியும், தமிழ்நாட்டில் எப்படி பல்வேறு குறுக்கு வழியை கையாண்டு இங்கே இருக்கிற வளர்ச்சி திட்டங்களை தடுக்க முடியும் என்பதிலே தீவிரமாக இருந்து வருகிறார்கள். இது ஏதோ மாணவர்கள் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து நல்ல வருமானம் வந்தால் குடும்பத்தை பாதுகாப்பான்னு தானே சொல்லி. அப்போ பிள்ளைகள் படிப்பதையே இவன் வந்து ஒட்டு மொத்தமாக மாற்ற போகிறான், வேலை வாய்ப்பை பறிக்க போகிறான். அதற்கான திட்டமாக தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக திணிப்பது, தமிழகத்திற்கான கல்வி நிதியை தர முடியாதுன்னு மறுப்பது, அதை மற்ற மாநிலத்துக்கு தருவது என்று நம்மளுடைய வளர்ச்சியை நம்மளுடைய கட்டமைப்பை அடியோடு சிதைக்க பார்க்கிறார்கள். இதற்கு எதிராக பெற்றோர்கள் அவசியம் புரிந்து கொண்டு மாணவர்களோடு கைகோர்த்து பேராசிரியர்கள் அனைத்து தரப்பினரும் களத்தில் இறங்கி போராடி இந்த சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும். தமிழக மக்களுடைய மாணவர்களுடைய கல்வியின் எதிர்காலத்தை RSS பிஜேபி கும்பல் நிதி தர முடியாதுன்னு மறுக்கிறான். அது அவன் அப்பம் பணங்கள்ல, அவனுடைய சொத்துக்கள் கிடையாது. RSS சொத்தோ அவன் அப்பம் விட்டு பணமோ கிடையாது. நம்ம பணம், நம்ம உழைத்த பணம், நம்மளுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு தர முடியாதுன்னு சொல்றவனுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடி அவனை வீழ்த்தணும், அடிக்கணும். இங்கே பிஜேபியில் இந்த கும்பலை தனிமைப்படுத்தணும். பிஜேபி தலைமையில் இருக்கவன் எவனாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எப்படா நிதி தர முடியாதுன்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் வீதியில் இறங்கி பிஜேபிக்காரனோட சட்டையை பிடிக்கணும். எதிர்கட்சிக்காரன் சும்மா பேசிட்டு ஒதுக்கக்கூடாது. கீழே களத்தில் இறங்கி பெற்றோர்களுக்கு ஆதரவாக, மாணவர்களுக்கு ஆதரவாக நீ களத்தில் நிற்கணும். அப்படியான போராட்டங்கள் நடத்தி இந்த RSS சங்க பரிவார கும்பலை தடித்து ஒதுக்கி ஓரங்கட்ட வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். நன்றி.